உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அன்பு சகோதரர் அண்ணன் சீமான் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அவர் இணைகிறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு நம்ம ஒரு அமைச்சரவை இடம் கொடுக்குறோம். அது என்ன அமைச்சரவை, நம்ம எத்தனை சீட் அவர் கொடுக்க போகிறோன்ற பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிடுறேன். பொதுவாக இந்த கூட்டணி விஷயத்தில் பொதுவாக பார்லிமெண்ட்ரி போர்டில் தான் நம்ம எல்லாத்தையும் முடிவெடுப்போம். அடிக்கடி நீங்கள் நிறைய பேட்டிகளில், தொலைக்காட்சி ஊடகங்களில், அப்புறம் சமூக வலைத்தளம் நீங்கள் பார்த்துருக்கலாம். மரியாதைக்குரிய எச்ராஜ் அவர்களோ, வானதி அக்கா அவர்களோ, நம்ம கட்சியோட எந்த நிர்வாகியாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டணி விவகாரம்லாம் இந்த சீட்டு விவகாரம், தொகுதி, யாருக்கு எத்தனை சீட்டு, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்முடைய பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கும், அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். அவங்க யாருமே அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியோட கூட்டணி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க யாரும் இதை முடிவெடுக்க முடியாது. அவங்க இதற்காக முன்னெடுக்கவும் கிடையாது. அதனால் அவங்களால எத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம், யார் கூட கூட்டணி ஃபைனல்ஸ் ஆகுது அப்படின்றத பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க முன்னெடுக்காதனால, அதற்காக உழைக்காததுனால, வேலை செய்யாததுனால யாருக்குமே பாஜகவில் யார் கூட கூட்டணி போக போகிறோம், எத்தனை சீட்டு, யார் யாருக்கு என்ன அமைச்சரவை, என்னென்ன நம்ம ஒதுக்க போகிறோம் அப்படின்ற பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியாது. யார்கிட்ட என்ன பேசியிருக்காங்க மத்திய பாஜக, நம்ம மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் அப்படின்ற பற்றி தெரியாது. அந்த விஷயம் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கறது, முன்னெடுக்கிறது செந்தில்குமார் தான். ஒரு பிஜேபியோட கிங் மேக்கராகவும், ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராகவும் பல்வேறு விஷயங்களும் மோடி அவர்கள் கொடுத்துருவேன். மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களை அனுப்பி பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை தொலைபேசியில் ஏதாவது ஒரு வழியில் அவர் பேசி சம்மந்தப்பட்டவர்களுக்கு பேசி முடிச்சிருவாங்க. அப்படி தான் சீமான் அவர்களுக்கு பாஜகவோட இணையறதுக்கு நான் அழைப்பு கொடுத்துருந்தேன். கூட்டணியில் கிட்டத்தட்ட 5 தொகுதிகள் ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5 தொகுதிகள் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதிகபட்சமாக. ஓகேவா? இப்போ அவருக்கு ஒரு அமைச்சரவை இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். சீமான் அவர்களுக்கு எந்த அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துறை அல்லது கால்நடை வளர்ப்புத்துறை அப்படின்ற அந்த துறையை நம்ம ஒதுக்க போகிறோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே சீமான் அவர்களுக்கு ஒன்று விவசாயத்துறை, இல்லைனா கால்நடை அந்த வளர்ப்புத்துறை. இதில் பார்த்தீங்கன்னா, அண்மையில் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் இந்த மாடுகள்லாம் வச்சுட்டு ஒரு மீட்டிங் போட்டார். உங்களுக்கு தெரியுமா? அது எதற்குன்னா, அவருக்கு இந்த விவசாயத்துறையும் கால்நடை வளர்ப்புத்துறையும் நம்ம ஒதுக்க போகிறோன்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியும். மோடி அவர்கள் சொல்லிட்டார். என்னுடைய ஆலோசனைப்படி மோடி அவர்கள் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் இந்த மாடெல்லாம் வச்சு அவருடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மாநாடு போட்டிருந்தாங்க. ஏன்னா அவர் கால்நடைத்துறை அமைச்சராக எதிர்காலத்தில் வரப்போகிறாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்க போகிறாரு. அதனால் அவர் இந்த விஷயங்களை பேசுகிறாரு, அதிகமாக சொல்கிறாரு. அப்போ பார்க்குற மக்களுக்கு என்ன தோணும், பரவாயில்ல, இவருக்கு இந்த துறை கொடுக்குறது கரெக்டு தான், சீமான் அவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதை பற்றி நிறைய புரிதல் இருக்குது, நிறைய ரொம்ப நாளாக அது பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ விவசாய சின்ன வேறு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அது சரியான ஒரு பொருத்தமான ஒரு துறையாக தான் அவர் அமைச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ சீமானுக்கு விவசாயத்துறை அமைச்சரோ இல்லைனா கால்நடை வளர்ப்புத்துறை அமைச்சரோ கொடுத்தா அது பொருத்தமாக இருக்கும், ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு தொண்டர்களும் சரி, அவங்க கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவர் அளவுக்கு இந்த விவசாயத்தை பற்றியோ கால்நடை வளர்ப்பை பற்றியோ மேடையில் பேசுகிறவங்க யாருமே இல்லை. அவருக்கு அது கரெக்டாக இருக்கும். அப்படின்னும் போது அது என்னுடைய சாய்ஸாக இருந்தது. மோடி அவர்கிட்ட நான் பரிந்துரை பண்ணியிருந்தேன். மோடி அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாரு. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நேற்று நைட்டு நிறைய விஷயம் பேசினார். நான் சொல்கிறது கட்சி கேட்கலன்னா நான் கட்சி விட்டு போயிடுவேன்னு சொன்னேன். ஏற்கனவே அண்ணாமலை விஷயத்தில் அண்ணாமலை நீக்கலைன்னா நான் கட்சி விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் மோடி அவர்கள் எனக்கு யார் போனாலும் கவலை இல்லை செந்தில், ஆனால் நீ போயிடக்கூடாது. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஒர்க்கர் கிடைக்கவே மாட்டான் கட்சியில். அதனால் யார் போனாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன். ஏற்கனவே நம்ம கட்சியில் எஸ்சி சேகர் போயிருக்காங்க, காயத்ரி ரகுராம் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் கேடி ராகவன் பிரச்சனையாகி போயிருக்காரு, பல்வேறு பிரபலங்கள் கௌதமி உட்பட போயிருக்காங்க. அப்போல்லாம் மோடி அவர்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. நான் ஒரே ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க, இங்கே நான் சொல்கிறது முன்னெடுக்க மாட்டாங்க, யார் யாரோ இதை பேசிகிட்டு இருக்காங்க, அது கெடுத்து விட்டுறாங்க நிறைய விஷயங்களை. அப்போ எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன்னு சொன்னேன். அவர் முடியாது, அந்த லெட்டரை ஏற்றுக்க முடியாது, நீங்கள் கூட தான் இருக்கணும், கட்சியில் தான் வேலை பண்ணணும், உங்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் எனக்கு நேரடியாக சொல்லிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ கூட நேரடியாக அவருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். நேரில் சந்தித்து யார் யாரெல்லாம் எனக்கு எதிராக பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க, யாரெல்லாம் எனக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு எதிராக செயல்பட்டாங்க, எனக்கு மோடியை சந்திக்க விடாமல் தடுத்தாங்க, இந்த எல்லா விவரம் மோடி அவர்கள் இப்போ வரும்போது என்னை கூப்பிட்டு கேட்பார். எல்லாத்தையும் புட்டுப்பிடி வச்சுருவோம். ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான நபர் மூலமாக எல்லாத்தையும் சொல்ல சொன்னார். அவர் முக்கியமான வேலை இருக்குது மோடிக்கு, இது எல்லாத்தையும் மோடி அவர்கள் கேட்டாங்க ரிப்போர்ட்ஸு, அதனால் எல்லாத்தையும் சொல்லிவிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் வீட்டில் சொல்லிட்டேன்.
இப்போ அவங்க வந்து யாரெல்லாம் செயல்படலையோ, அது கேசவ விநாயகஞ்சியா இருந்தாலும் சரி, அவருக்கு ஆப்படிச்சிருவாங்க. கூப்பிட்டு செம்ம ஆப்பு எல்லாருக்கும். பிஜேபியில் எவன்லாம் வேலை செய்யலையோ அத்தனை பேர் ஆப்படிப்பாங்க. அது மூத்த நிர்வாகியோ, இல்லை கேட்டு நிர்வாகியோ, இல்லை வந்து சாதாரண நிர்வாகியோ, புது நிர்வாகியோ, அது தலைவரோ, எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் போட்டு மிதிக்க போகிறார் மோடி அவர்கள். ஸோ மிகப்பெரிய கடுமையான தண்டனை இருக்குது. அவங்களெல்லாம் தூக்கி வேறு இதில் தூக்கி போட்டுருவார், இல்லை கட்சியில் வந்து ஓரம் கட்டிடுவார். உங்களுக்கு இனிமேல் பொறுப்பே கிடையாதுன்ட்டு. இப்போ பொறுப்பு இல்லாமல் செயல்படுறவங்களுக்கு பொறுப்பு எதுக்கு அப்படின்னு தூக்கி போட்டு போகிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை செந்தில்குமார் செய்கிறாருன்னா, செந்தில்குமாரை வந்து ஏன் வந்து என்னை சந்திக்க விடாமல் தடுத்தீங்க? இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவர் கட்சி நல்லது தான் செய்கிறார். அவர் எந்த பதவியும் எதிர்பார்க்காம வேலை செய்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க? அதை வந்து நீங்கள் இந்நேரம் என்கிட்ட வந்து பல முறை நான் தமிழ்நாடுக்கு வந்திருக்கேன், பல வருஷமாக நம்ம வந்து பிஎம்மாக இருக்கேன். இத்தனை நேரம் ஒரு தடவை கூட அவர் நீங்கள் எங்களுக்கு கூட்டு வந்து காட்டவே இல்லை. ஏதாவது ஒரு சொல்லி ஏமாத்திறீங்க. இந்த முறை அது நடக்காது, இந்த முறை செந்தில்குமார் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு தகவல் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த முறையை வந்து நான் அடிச்சு ஆடுவேன். நான் கமலாவத்துக்குள்ளே உள்ளே வந்தேன், காலை வச்ச நான் அதிகாரப்பூர்வமாக ஒரு பொறுப்போடு வந்து உட்காருவேன். நான் சொன்ன தலைவர் வானதி அக்காவை தலைவராக நியமித்து நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே காலை எடுத்து வச்சேன்னா, உருட்டு கட்ட இந்த சீமான் சொன்னார்ல, பச்சை வாழை மட்டை வச்சு ஒரு இதை வச்சு பச்சை மட்டையை வச்சு உரிப்பேன் ஃப்ராடு பண்ணுறவங்கள அப்படின்னு. அந்த மாதிரி கமலாவத்துக்குள்ளே புகுந்து எவெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணால், எவெல்லாம் தப்பு பண்ணானோ உரின்னு உரிச்சிடுவேன். அதுக்கெல்லாம் நான் தயவுதாட்சியமே காட்ட மாட்டேன். இந்த மாதிரி கட்சிக்கு துரோகமாக கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ண நான் விட்டு வைக்க மாட்டேன். மோடி அவர்கள் அனுமதியோடு இதை நான் செய்வேன். மோடி அவர்களே எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இனிமேல் அடித்து தான் ஆடுவேன். இனிமேல் எவன் வந்து என்னை தடுக்கவே முடியாது. நான் நினச்சது தான் கூட்டணி. நான் யாரை கை காட்டுறோம் அவங்க தான் சிஎம், நான் யாரை டெப்டி சிஎம்னா அவங்க தான் டெப்டி சிஎம், யார் அமைச்சர்ஸ்னா அவங்க தான் அமைச்சர், யார் தலைவர் அவங்க தான் தலைவர், யார் நிர்வாகினா அவங்க தான் நிர்வாகி. இந்த செந்தில்குமார்ட்ட கண்ட்ரோல் வந்துருச்சு. மோடி வந்தோடனே எல்லாருக்கும் ஆப்படிப்பார் பாருங்கள்.